சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ சுவமோட்டோ கேஸ் எடுக்கிறாங்களா, அது எப்படிங்கிறது? அப்போ கவர்னர் என்ன சீஃப் மினிஸ்டர் பண்ண முடியுமா? தமிழக தலைமை நீதிபதி சுவமோட்டோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அட்டாக்லன்னு அவர் நாளைக்கு கேட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? உதயநிதியும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களும். ஆக மொத்தம் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பது என்பது உண்மை. உடனடியாக அந்த ஆளை கைது செய்திருக்க வேண்டும், 4 பேர்களை. இதுவரைக்கும் கைது செய்யாது இருந்தது தவறு. இது ஒரு தேர்தலில் 2026 அதிமுகவிற்கு சாதகமாக திமுகவிற்கு எதிராக இந்த நம்ம விடுதலை சிறுத்தைக்கு எதிராகத்தான் போகும் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அட்டாக். திருமாவளவன் காணாமல் போய்விடுவார் என்று சொன்னாரோ விடுதலை சிறுத்தை கட்சி, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. ரவுடிசத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்கிறது? மற்ற தோழமை கட்சிகள் எப்படி அனுமதிக்கிறார்கள்? சில பத்திரிகையாளர் வீட்டில் மலத்தை கொண்டு தீட்டுவது தங்களுக்கு எதிராக இருந்தால் டிஜிபி ஆபீஸ் வாசல்லையே போய் அடிக்கிறது. இதெல்லாம் என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? ஆக மொத்தம் இதெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குலைந்து விட்டது. திமுக அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும். புதிதாக வந்திருக்கக்கூடிய டிஜிபிக்கு இது ஒரு அவமானம். ராஜேந்திரன் அவர்கள் இது மீது விசாரணை செய்ய வேண்டும். அவர் வாசலில் நடக்குதுங்களே, பீதியில் என்ன நடப்பாங்க? தமிழக அரசாங்கம் மு க ஸ்டாலினுடைய கடமை. யார் எதிர்த்து பேசினாலும் சமீப காலமாக குறைந்தது 15 யூடியூப் காரர்களை கைது செய்தது திராவிட முன்னேற்ற கழக அராஜக அரசாங்கம். இது மாதிரியா செய்வதா? கருத்து உரிமை என்பது என்ன இருக்கிறது? பின்ன இவர் பீகாருக்கெல்லாம் போறாரு, மிஸ்டர் M.K. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர். அங்க போய் பேசுறாரு தமிழகத்தில் சமூக நீதி. லண்டன்ல போய் பேசுறாரு சமூக நீதி. தமிழகத்துல சாந்தோம்ல டிஜிபி ஆபீஸ் வாசல்ல சமூக நீதி இல்லைன்னா எதுங்க ஒண்ணுன்னு? இப்போ குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஜிபி, உள்துறை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி, ஏன்னா சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் ஊர்ல இல்லை. இந்த சட்ட ஒழுங்கை பற்றி யார் டைரக்ஷன் கொடுக்கும்? துரைமுருகன் கொடுப்பாரா? ஏவாவேலு கொடுப்பாரா? அல்லது வேற எந்த அமைச்சர், மூத்த அமைச்சர் இருக்கிறார்கள் ஆர்டர் கொடுக்கிறதுக்கு? தமிழகத்தை கோட்டை விட்டு விட்டார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்றுதான் ஒரு அரசல் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, திருமாவளவன் போன்றவர்கள் இதை கண்டிக்க வேண்டும். ஆட்சி ஒழுங்கில் தலித் மக்கள் இன்னல்களுக்குள்ளாகிறார்கள். ரியல் ஒன் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சார், இன்று காலை டிஜிபி அலுவலகத்துக்கு சென்ற புரட்சி தமிழகம் கட்சியுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் விசிக நிர்வாகிகளால், தொண்டர்களால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. அந்த விசிக செருப்புகளால் அவர் அடித்து அவருடைய சட்டை கிழிக்கப்பட்டிருக்கு. இது நடந்தது டிஜிபி அலுவலகம் முன்பாக. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் எந்த விதமான செயல்பாட்டிலையுமே இறங்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குலைந்து விட்டது என்று தான் தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கண்டிப்பாக அயல்நாடு சென்று ஈவி ராமசுவாமி நாயக்கருடைய பயணத்தை திறக்கிறேன் என்று மார்தட்டி கொண்டாலும், அதன் மூலமாக முதலீடு வருகிறது என்று சொல்லி பொய் பிரச்சாரத்தை சொன்னாலும், தமிழகத்தை கோட்டை விட்டு விட்டார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்றுதான் ஒரு அரசல் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, திருமாவளவன் போன்றவர்கள் இதை கண்டிக்க வேண்டும். ஆட்சி ஒழுங்கில் தலித் மக்கள் இன்னல்களுக்குள்ளாகிறார்கள். ஆனால் அதே தலித் என்று ஓட்டு வங்கி வைத்துக் கொண்டு, எப்படி எடப்பாடி சொன்னாரோ பழனிசாமி, திருமாவளவன் காணாமல் போய்விடுவார் என்று சொன்னாரோ விடுதலை சிறுத்தை கட்சி, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது. ரவுடிசத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்கிறது? மற்ற தோழமை கட்சிகள் எப்படி அனுமதிக்கிறார்கள்? சில பத்திரிகையாளர் வீட்டில் மலத்தை கொண்டு தீட்டுவது தங்களுக்கு எதிராக இருந்தால் டிஜிபி ஆபீஸ் வாசல்லையே போய் அடிக்கிறது. இதெல்லாம் என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில்? சட்ட ஒழுங்கே இல்லைங்கிற. நான் ஒரு ட்விட்டரை பார்த்தேன். ஒரு மதுரையில் ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர். ஆக மொத்தம் இதெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குலைந்து விட்டது. திமுக அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும்.
புதிதாக வந்திருக்கக்கூடிய டிஜிபிக்கு இது ஒரு அவமானம். ராஜேந்திரன் அவர்கள் இது மீது விசாரணை செய்ய, அவர் வாசலையும் நடக்குதுங்களே, மீதியில் என்ன நடப்பாங்க? ஒரு செருப்பால் அடிக்கிறாங்க. அந்த புழகப்படத்தை நான் பார்த்தேன். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு என்று. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைக்காரங்க எப்படிங்க அடிக்க முடியுது? போய் தமிழகத்தில் தலித்தினுடைய நிலைமை என்ன இருக்கிறது பாருங்கள். அதைத்தானே ஆளுநர் RN. ரவி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், தமிழகத்தில் தலித்துகளுக்கு இடம் இல்லை என்று. அதை நிரூபிக்கிறார்களே இப்பொழுது. சார், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் விசிகாவுக்கு எதிராக, குறிப்பாக திருமாவளவனுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை யூடியூப் மூலமாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்தியாளர்களிடத்தில் தெரிவிக்கும் போது கூட விசிகா மூலமாக என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி 2 முறை காவல்துறையினரிடம் புகார் கொடுத்திருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே காவல்துறையினர் எடுக்கல. இந்த நிலையில தான் டிஜிபி அலுவலகம் முன்பாக இந்த கொடூர தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒன்னே ஒண்ணுங்க, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு, யூடியூபருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பது தமிழக போலீசாருடைய கடமை, தமிழக அரசாங்கம் மு.க. ஸ்டாலினுடைய கடமை. யார் எதிர்த்து பேசினாலும் சமீப காலமாக குறைந்தது 15 யூடியூப்காரர்களை கைது செய்தது திராவிட முன்னேற்ற கழக அராஜக அரசாங்கம். இது மாதிரியா செய்வதா? கருத்து உரிமை என்பது என்ன இருக்கிறது? பின்ன இவர் இப்ப பீகாருக்கெல்லாம் போறாரு, மிஸ்டர் M.K. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர். அங்க போய் பேசுறாரு தமிழகத்தில் சமூக நீதி. லண்டன்ல போய் பேசுறாரு சமூக நீதி. தமிழகத்துல சாந்தோம்ல டிஜிபி ஆபீஸ் வாசல்ல சமூக நீதி இல்லைன்னா எதுங்க ஒண்ணுன்னு? இப்போ இவர் காலையில 11:30 மணிக்கு அங்க போறாருங்க. ஏர்போர்ட் மூர்த்தி கார்ல இருந்து இறங்குறாருங்க. விசிகா காரங்க பின்னாடி துரத்தின்னு வந்திருக்காங்கன்னு சொல்றாரு ஏர்போர்ட் மூர்த்தி. என்னை பார்த்து அடிக்கிறது வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பது என்பது உண்மை. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஜிபி, உள்துறை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் ஊர்ல இல்லை. இந்த சட்ட ஒழுங்கை பற்றி யார் டைரக்ஷன் கொடுக்க? துரைமுருகன் கொடுப்பாரா? ஏவா வேலு கொடுப்பாரா? அல்லது வேற எந்த அமைச்சர், மூத்த அமைச்சர் இருக்கிறார்கள் ஆர்டர் கொடுக்கறதுக்கு? முதலமைச்சர் ஒன்னா செங்கோட்டையன்கிட்ட ஜெர்மனிலேருந்து பேசி நீ அதிமுகலேருந்து வெளிலவான அரசியல் செய்யலாம். ஆனால் இப்பொழுது இதே ஹோம் செக்ரட்டரி, இதே சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும். சப்போஸ் ஏர்போர்ட் மூர்த்தி செத்து போயிருந்தான்னு வச்சுக்க, என்ன ஆயிருங்க இன்னைக்கு? இதுதான் பிரச்சனை சார். இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருந்தும் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் எந்த ஒரு கருத்துக்களையோ, கண்டனங்களையோ, எதிர்ப்புகளையோ தெரிவிக்காமல் இந்த நிமிடம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்களே சார். வளவள குழக்குழன்னு இருக்கும். ஏன்னா எப்படிங்க சொல்லுவாங்க அவங்க? திமுக எப்படிங்க சொல்லும் இதுல? ஏன்னா அவன் தோழமை கட்சிகளால் உசுப்பி விடப்பட்டவர் அல்லவா? தொலைக்காட்சிகளில் இப்போ இனிமேல் அடுத்த வரக்கூடிய 4-5 மாதங்களில் யூடியூபர் இன்க்ளூடிங் சிவா அண்ட் ராஜகோபாலனுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இது பார்க்க வேண்டும். இது எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் ஆளுநர் RN. ரவி அவர்கள் டிஜிபியை தொலைபேசி மூலம் கூப்பிட்டு, நான் கேள்விப்படுகிறேன் ஏர்போர்ட் மீது ஏன் விசாரணை வைக்கக்கூடாது என்று கேட்டதாக நான் கேள்விப்படுகிறேன். இதற்கு டிஜிபி அலுவலகத்திலிருந்து பதில் சொல்லியாக வேண்டும். காரணம், ஒரு பிரச்சனை என்றால், லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் என்றால், சட்ட ஒழுங்கு என்றால் அது ஆளுநரையும் பாதிக்கும், முதலமைச்சரை தவிர. தமிழகத்தில் முதலமைச்சர் இல்லாதனால் ஆளுநர் தான் இப்பொழுது அந்த லா அண்ட் ஆர்டருக்கு இன்சார்ஜ். அவர் தான் கூப்பிட்டு பேசணும் டிஜிபியோட. பேசியதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று செக்யூரிட்டி கொடுக்கணும் அந்த ஆளுங்களுக்கெல்லாம். பொதுமக்களுக்கு செக்யூரிட்டி இல்லைன்னா என்ன அர்த்தங்க? சார், இப்போ RN. ரவி அவர்கள் இந்த விஷயத்துல தலையிட்டாங்க அப்படின்னா இதை திமுக ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா சார்? ஏற்கனவே திமுகவுக்கும் ஆளுநருக்கும் இடையில, மத்திய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு இருக்கிறது. ஐயா, ஒன்னே ஒண்ணு தரேன் சிவா, இருக்கோ இல்லீங்களோ, இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் யார் இருக்காங்க? டெப்டி சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கணுமோ இல்லையோ? அவர் எடுத்துட்டாராங்க. இது சீஃப் மினிஸ்டர் ஊர்ல இல்லைன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவருக்கு ஆளுநருக்கு சண்டை என்ன? ஆளுநருக்கு சட்ட ஒழுங்கை பற்றி துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கவில்லை என்றால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எனி டைம் கவர்னர் கூப்பிட்டு பேச முடியும். காரணம் என்ன என்று கேட்டால், கவர்னர் தான் கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. IAS IPS ஆபீசர்களுக்கு பதவி மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் ஆளுநருடைய கையெழுத்து இல்லாத செய்ய முடியாது உங்களால. ஒரு IPS IAS உடைய சட்டம் சொல்லுகிறது, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்று சட்டத்தில் இல்லாவிட்டாலும் முன்னுரிமான இருக்குதுன்னு அவர் வாயெடுத்திருந்தால் கண்டிப்பாக இது கவர்னர் கையில் தான் போகும். இப்போ
சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ சுவமோட்டோ கேஸ் எடுக்கிறாங்களா, அது எப்படிங்க அது? அப்ப கவர்னர் என்ன ஸ்டீபன் ஸ்ரீலன் பண்ண முடியுமா? தமிழக தலைமை நீதிபதி சுவமோட்டோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அட்டாக்லன்னு அவர் நாளை கேட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? உதயநிதியும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களும். சார், இப்போ தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியான நிலையில இருப்பதாக சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில முதல்வர் அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் தமிழ்நாட்டுக்கு எப்படி சார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவுல கொண்டு வருமா, ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குமா, எப்படி சார் பார்ப்பது? என்னை பொறுத்த மட்டும் இந்த பாருங்க ஒன்று விஷயங்க, இது மிக்சட் ரியாக்ஷன் இருக்குதுங்க, கலப்படமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஜெர்மனிலேருந்து என்ன பண்ணான்னு தெரியலீங்க. அதற்காகத்தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை போன்றவர்களும் நயினா நாகேந்திரன் போன்றவர்களும் கருத்து கேட்கிறார்கள். ஈவன் பிரேமலதா நேற்று கேள்வி பார்த்தேன், யூடியூபிலும் பார்த்தேன், தங்களுடைய வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும் அயல்நாடு பயணத்தை பற்றி என்று. 30 கோடி ரூபாய் செலவச்சிருக்குன்னு ஒரு தோராயமா எஸ்டிமேட் போட்டிருந்தாலும் ஸ்பெஷல் பிளேன்ல போயிருக்காருங்க அவரு. 30 கோடி ரூபாய் இருக்குது வரிப்பணம், சிவா ராஜகோபாலுடைய வரிப்பணம். நம்ம கேட்கலாம். இருப்பினும் சட்ட ஒழுங்கை பற்றி அவர் அங்கிருந்து மேற்பார்வை பட்டிருக்க வேண்டும். உடனடியாக அந்த ஆளை கைது செய்திருக்க வேண்டும். 4 பேர்களை இதுவரைக்கும் கைது செய்யாது இருந்தது தவறு. இது ஒரு தேர்தலில் 2026 அதிமுகவிற்கு சாதகமாக திமுகவிற்கு எதிராக நம்ம விடுதலை சிறுத்தைக்கு எதிராகத்தான் போகும் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அட்டாக். அடுத்த வாரம் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். சிவா. நன்றி. தேங்க்யூ சார்.